நாலேஜபிள் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ஹாய். ஐபிஎல்ல ரொம்ப முக்கியமான நாள், சரியான ரைவல்ரி மேட்ச். சிஎஸ்கே vs ஆர்சிபி பெங்களூர் சின்னசுவாமி ஸ்டேடியமில் நேற்று மோதினாங்க. சிஎஸ்கே ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் ஒரு சில மோசமான நாளில் இது ரொம்ப முக்கியமான மறக்க முடியாத நாளாக நேற்று அமைஞ்சது. ஆர்சிபி vs சிஎஸ்கே நாக் அவுட் மேட்ச்சில் மோதினாங்க. ஜெயிக்கிற டீம் பிளே ஆஃப்ஸுக்குள்ளே, தோக்குற டீம் ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பிட வேண்டியதான். இந்த மேட்ச்சில் மழை வந்து மேட்சை கெடுத்துரும்னு அது எதுன்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் பயமுடுத்த மழை வரக்கூடாது மேட்சை போன்னு ப்ரேயர்ஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு. நம்ம தலை தோனிக்கு மேட்சை வின் பண்ணி பிளே ஆஃப்ஸுக்கு கூட்டு போகணும்னு ருத்து அன்கோ மனசில் ஆழமாக பதிச்சிருந்தாங்க. தலை தோனியோட ஜெர்சி நம்பர் 7 6வது ஐபிஎல் டைட்டில் அடிச்சு கொடுத்து 7-6 7-6ன்னு ப்ரொமோட் பண்ணாங்க. டாஸை வின் பண்ண சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போகிறோம்னு சொல்லி மேட்ச் இன்னைக்கு கேன்சல் ஆகாதுன்னு ரசிகர்கள்லாம் ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓப்பன் பண்ண கோலியும் ஃபாஃபும் 3 ஓவரில் 30 ரன் அடிக்க வானிலை அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. மலைச்சாரல் அதிகமாக கிரவுண்ட் கவர்ஸை கொண்டு வந்து கிரவுண்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. மேட்ச் 1 மணி நேரத்துக்கு தடையாச்சு. இதான் நிலைமை போல் இன்றைக்கி ஃபுல் மேட்ச் பார்க்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்த ஃபேன்ஸுக்கெலாம் அம்பையர்ஸ் மேட்ச் 1 மணி நேரம் வின்னா என்ன, ஓவர்ஸ் ரிடக்ஷன் எதுவும் கிடையாது, ஃபுல் ஓவர் மேட்ச் இன்றைக்கி பார்க்க போகிறோம்னு அறிவிச்சப்போ ஃபேன்ஸ்லாம் ஒரு ஹாப்பி மஜா தான். அடுத்து மழை விட்ட பிறகு இறங்கின ஆர்சிபி பேட்டர் சும்மா பிரித்தாங்க சிஎஸ்கே பவுலர்ஸை. குறிப்பாக கோலி, ஃபாஃப், ரஜத் பட்டிதார் சும்மா பொழந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஷாட்னர், தீக்ஷனா ஸ்பின்னில் மிரட்டினாங்க, பாலை சொல்லட்டினாங்க. ஆர்சிபி பேட்டர்ஸ் ஒரு நாக் அவுட் மேட்ச்சில் எப்படி அடிக்கணுமோ, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை கொஞ்சம் கூட தவறாமல் கரெக்டாக பண்ணாங்க. 18 ரன் டிஃப்ரெண்டில் இல்லைனா 18.1 ஓவரில் சேஸ் பண்ணி வின் பண்ணால் குவாலிஃபை ஆயிரும் நினச்சி 218 ரன்னு இமாலய இலக்கை செட் பண்ணாங்க சிஎஸ்கேக்கு. சிஎஸ்கே வின் பண்ண 219 டார்கெட்டை விரட்டி, ஆனால் குவாலிஃபை ஆக 201 ரன் எடுத்தால் போதும் சிஎஸ்கேக்கு. டார்கெட்டை வரட்டின சிஎஸ்கே கெய்க்வாட், தூபே ரன் எடுக்காமல் போக மேட்ச் கைவிட்டு போகிற மாதிரி இருந்தப்போ ரஹானேவும் ரச்சின் ரவீந்திராவும் மேட்சை சிஎஸ்கே பக்கம் கொண்டு வர ஈஸியாக குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு மாதிரி இருந்த மேட்ச் ரச்சின் ரவீந்திராவை தூபே ரன் அவுட் ஆக்கிவிட சிஎஸ்கே பிளே ஆஃப் கனவு கொஞ்சம் கொஞ்சம் பறி போயிட்டு இருந்துச்சு. மழைகிலன்னு சொன்ன வானிலை ஆய்வு மையத்துக்கு மழை முக்கியமான மேட்ச்சில் 2 டீமையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு ஒதுங்கிருச்சு. ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கும்போது ஜடேஜா மட்டும் சிஎஸ்கேக்கு ஹோப் கொடுக்க, அடுத்து தலை தோனி இறங்கும்போது 3 ஓவரில் 50 ரன் தேவைப்பட்டுச்சு. தோனியும் ஜடேஜாவும் சிக்ஸர்களை பறக்க விட லாஸ்ட் ஓவரில் சிஎஸ்கே குவாலிஃபை ஆக 17 ரன் தேவைப்பட்டப்போ தோனி ஃபர்ஸ்ட் பாலில் 6 அடிக்க ஸ்டேடியமே பதறிடுச்சு. ஈஸியாக எம்எஸ் மேட்சை முடிச்சிருவாருன்னு பார்த்தா நெக்ஸ்ட் பாலில் தோனி அவுட் ஆக சிஎஸ்கேவோட பிளே ஆஃப் கனவு தகர்த்தெறியப்பட்டுச்சு ஆர்சிபி டீம்னால. தோனியும் ஜடேஜாவும் போன சீசனில் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்களோ அவ்வளோ ஃபீல் நேற்று மேட்ச்சில் தோத்தா பிறகு பார்க்க அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு நமக்கு. ஆர்சிபியை சும்மா சொல்லக்கூடாது. ஐபிஎல் ஃபஸ்ட்டு பேஸில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் வின் பண்ணி 10வது இடத்துல இருந்து குவாலிஃபை ஆகிற தகுதி 1% மட்டும்தான் இருக்குன்னு சொன்ன கால்குலேட்டர்லாம் உடச்சி தகர்த்து எரிஞ்சு அடுத்த 6 மேட்ச்சில் கண்டினியூவாக வின் பண்ணி சும்மா கெத்தாக காலரை தூக்கி விட்டு பிளே ஆஃப்ஸுக்குள்ளே சேரை போட்டு உட்காந்துட்டாங்க. கோலி, ஃபாஃப், ஆர்சிபி ஃபேன்ஸ், ஃபேமிலிஸ் அவ்வளோ ஹாப்பி. ஆர்சிபிக்கு நம்மளோட பெரிய விஷஸ், கப்படிக்க நம்மளோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். தலை தோனிக்கு 42 வயசு ஆயிடுச்சு. இந்த சீசனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து ஒரு பயங்கரமான சீசனை முடித்து கப்பை எடுத்து தோனி கையில் கொடுத்து தோனியை தோலை தூக்கி கிரவுண்டை சுற்றி வரணும்னு நினச்சி சிஎஸ்கே டீம், சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், சிஎஸ்கே ஃபேன்ஸ் தலையில் கல்லை போட்ட மாதிரி நினச்சதெல்லாம் உடச்சி பிரித்து மேய்ச்சிட்டாங்க ஆர்சிபி. தலை தோனியும் ஒவ்வொரு வருஷமாக ஃபேன்ஸுக்காக டெஃபினெட்லி நாட், இன்னும் முடியல, நான் இன்னும் இங்கே தான் இருக்கேன்னு வருஷம் சொல்கிற தோனி என்னோட லாஸ்ட் மேட்ச் கண்டிப்பாக சென்னையில் தான் இருக்கும்னு உறுதியாக சொன்னனால தோனியோட இந்த சீசன் கடைசி சீசனாக இருக்காது. அவரோட ஐபிஎல் கெரியர் முடியலைங்கிற விஷயத்தை ஆணித்தனமாக சொல்லலாம். இது தோனிக்கும் சிரமம் தான். ஆப்ரேஷன் அது இதில் இருக்கும்போது ஃபேன்ஸுக்காக இந்த சீசன் வந்தார். ஹார்ட் லக். இந்த சீசன் பிளே ஆஃப்ஸ்குள்ளே போல அவர் இன்னும் ஒரு 9 மாதம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு லாஸ்ட் 3 மந்த்ஸ் நல்லா ட்ரெயின் பண்ணி இதுக்கு மேலே இன்னும் ஃபிட் ஆகி இன்னும் மனதளவில் இன்னும் ஸ்ட்ராங் ஆகி ஃபேன்ஸை மஜா பண்ண நெக்ஸ்ட் சீசன் சும்மா கெத்தாக ஸ்டைலாக மாசாக வந்து சிஎஸ்கே ஐபிஎல்லில் கப்பை தோனி கையில் கொடுத்து தோனியை தோலை தூக்கி சேப்பாக்கில் கண்டிப்பாக சுற்றி வருவாங்கன்னு நம்மளும் அபார நம்பிக்கை வைப்போம். ஸோ தோனி இந்த சீசனை விட்டு போல இன்னும் அட்லீஸ்ட் ஒரு சீசன் நமக்காக, சென்னை ஃபேன்ஸுக்காக, தமிழ்நாட்டு ஃபேன்ஸுக்காக இன்னும் ஒரு சீசன் கண்டிப்பாக ஆடுவாருன்னு ஆணித்தரமாக நம்பலாம், சொல்லலாம். டெஃபினெட்லி நாட்னு இறைவனோட நாட்டத்தில் அடுத்த வருஷம் ஐபிஎல் சீசனில் தோனியும் வருவார், சிஎஸ்கேயும் கப்படிக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ்கேவோட வெறித்தனமான நாலேஜபிள் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.